கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு உண்மையுள்ளவனாயிரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. வாகன ஓட்டுநர் உரிமத்திற்கான பரீட்சைக்காக சென்றவரிடம் பணம் கொடுத்தால் லகுவாக உரிமத்தை பெற்றுவிடலாம் என்ற ஆலோசனை சொல்லப்பட்டது. அவரோ லஞ்சமாக பணம் கொடுப்பதை மறுத்துவிட்டார். இறுதியில் நேர்த்தியாக வாகனத்தை ஓட்டி காட்டியும் அவருக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படவில்லை. இருப்பினும் தான் உண்மைத்துவமாய் நடந்து கொண்டதை இட்டு அவர் திருப்தியடைந்தார். தங்கள் ஜீவியத்தில் உண்மையாக நடப்போரும் நீதியை கடைபிடிப்போரும் உலக வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இழந்து போக நேரிடலாம். ஆனாலும் நித்திய வாழ்விலே உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று ஆண்டவரின் வரவேற்பை பெற்றுக்கொள்வது எத்தனை பெரிய பாக்கியம்! இதற்காக நாம் உலக வாழ்விலே எதையும் இழக்க தயாராகலாம் அல்லவா? கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார், அவன் செய்வதெல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்ட எஜமான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினான். கர்த்தரும் யோசேப்பின் நிமித்தம் அவ்வீட்டை ஆசிர்வதித்தார். அதே வீட்டில் யோசேப்பின் உண்மைத்துவத்துக்கு பெரியதொரு சவால் வந்தது. ஆனாலும் அவன் உண்மைத்துவத்தை பற்றி கொண்டான். ஆனால் அவனுக்கு கிடைத்ததோ சிறைவாசம்தான். உண்மைத்துவத்தை இழப்பதை விட சிறைவாசமே மேல் என்று யோசேப்பு கண்டு கொண்டான். உண்மையாக வாழும்போது நாம் தாழ்ந்து போக வேண்டிய நேரங்களும் கிரயம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரலாம். ஆனாலும் எதை இழந்தாலும் உண்மையாக வாழ்வதே மேன்மையானது என்பதை நம்மால் தெரிவு செய்ய முடியுமா? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக உண்மையாய் வாழவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பொய்யையும் மாய்மாலமான வாழ்வையும் தேவன் வெறுக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்பது வேத வார்த்தை. நீதிமொழிகள் 28:20. இன்று ஐஸ்வர்யவானாகிறதற்கும் பெரிய வசதிகளோடு பெரிய மனுஷன் என்ற போர்வைக்குள் வாழ்வதற்கும் மனிதன் உண்மையை விற்று போடுகிறான். தேவ பிள்ளையே, இதனை தேவன் வெறுக்கிறார். நாம் இன்று யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம்? தேவனையா அல்லது நம்மையா? சிந்திப்போம். ஜெபம் செய்வோமா? உண்மையுள்ள தேவனை, பொய்களை பேசி அவற்றால் வரும் ஆதாயத்தை வெறுத்துவிடவும், நஷ்டமே நேரிடினும் உண்மையை மட்டுமே பேசவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆமேன்.